ஸ்தோத்திரம். அநேக கிருபையினால் நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு அலங்கம் கட்டப்பட்டால் ஆலயம் கட்டப்படும். என் குடும்பம் கட்டப்பட்டால் என் சபையும் கட்டப்படும். இதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு. என் சபை கட்டப்பட வேண்டுமானால் நான் முதலாவது கட்டப்பட வேண்டும். என் சபை பெருக வேண்டுமானால் என் குடும்பம் முதலாவது கட்டப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு நம்முடைய சபை கட்டப்பட வேண்டும் என்று வாஞ்சை இருக்கு? அப்ப நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். நீங்க வாசிக்க நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எவ்வளவோ எதிர்ப்புகளின் மத்தியிலும் எருசலேமில் உள்ள அலங்கம் எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் உள்ள அலங்கம், அத்தனை கிலோமீட்டர் தூரம் உள்ள அலங்கத்தை 52 நாளைக்குள்ளே கட்டி முடிக்க அவர்கள் தான் முடிந்தது. ஆனா முடியுமா? இந்த காமன் சுவரை கட்ட எத்தனை நாள் ஆகும்? இதே 52 நாள்ல கட்டி முடிக்க கண்டிப்பா முடியாது. ஆனா அவ்வளவு சுற்று கிலோமீட்டர் உள்ள அலங்கத்தை அவங்க எத்தனை நாள்ல கட்டினாங்க? 52 நாள்ல கட்டி முடிச்சாங்க. இதே போல கர்த்தருடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதற்குள்ளாக என் குடும்பங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என் குடும்பத்தில் தேவனுக்குள்ளாக வராதவர்கள் வர வேண்டும். என் குடும்பங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கட்டப்பட வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு குடும்பம் கட்டப்படும் போதுதான் சாத்தானுடைய டார்கெட் அந்த குடும்பத்து மேல தரும். சாத்தானுடைய டார்கெட் என்னன்னா, ஒரு குடும்பம் கட்டப்பட போகாது. ஏன்னா அந்த அலங்கம் கட்டப்பட்டா உள்ள என்ன கட்டப்படும்? ஆலயம் கட்டப்படும். அலங்கத்தை கட்டித்தான் என்ன கட்டுவாங்க. அப்ப இந்த அலங்கம் தான் ரொம்ப முக்கியம். இதை கட்டிட்டோம்னா எது கட்டிடும்? அப்ப ஆலயம் கட்டப்படணும்னா எது கட்டப்படாம இருக்கணும்? இருக்கிற குடும்பங்களை கட்டப்படும். இதுதான் சாத்தானுடைய டார்கெட். ஒரு குடும்பம் கட்டப்பட்டுட்டா ஒரு ஆலயம் கட்டப்படும். அவன் டார்கெட் அதான். நீங்க நெகேமியா 4ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கேட்டபோது மிகவும் எரிச்சலாகி, ஒரு குடும்பம் கட்டப்பட்டு வருகிறது என்றும் அந்த குடும்பத்தில் இடிக்கப்பட்ட ஜபஜீவியம், கிருபை, ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் கேட்டபோது, எப்போதுமே ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு சாத்தான் லேசில விட மாட்டான். இங்க மாஸ்டர் போராடி சிமெண்ட வச்சு, சங்க சிமெண்ட பூசி, தண்ணியை ஊற்றி, செங்கலை வச்சு கொஞ்சம் கட்டிடலான்னு ஸ்டெப் எடுப்பாரு. சாத்தா உடனே என்ன செய்வான்? அந்த குடும்பத்துக்குள்ள எதையாவது கொண்டு போய் விதைச்சு அந்த குடும்பத்தை எழுப்ப விடாம பண்ணி கடைசியில் என்ன செய்வான்? எங்க இங்க கட்டணும்னு நினைக்கும் போதுதான் சாத்தா அந்த குடும்பத்துக்குள்ள டார்கெட் பண்ணுவான். ஏன்னா இங்க ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது சாத்தானுக்கு தெரியும், இந்த ஊழியக்காரர் எந்த குடும்பத்துக்காக ஜெபிக்காரோ அந்த குடும்பத்துக்கு அவன் போவான். இந்த ஊழியக்காரர் இந்த குடும்பத்தை அவன் கட்டிட்டான்னா, அந்த குடும்பம் கட்டப்பட்டுன்னா அவ தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அதனால அந்த குடும்பத்துல போய் சிலதை விதைப்பான்.
அந்த குடும்பத்திற்குள்ள வசனத்தை விதைக்காதபடிக்கு வேற காரியங்களை இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். நம்ம சபை எப்போ கட்டப்பட வேண்டிய சபை. நான் இதை சொல்றேன், ஆத்மாக்களால் கட்டப்பட வேண்டிய சபை. அப்ப நம்முடைய சபை கட்டப்படணுமானால் நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். அப்ப நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டா சபை என்ன செய்யும்? கட்டப்படும். அதனால பாஷை விடமாட்டேன், அதனால விடமாட்டேன். ஐயா ஆரம்பத்துல சம்பளத்தும் தொபியாவும் மட்டும்தான் இருந்தாங்க, அலங்கத்தை கட்டக்கூடாது. இப்ப இத்தனை பேர் வந்துட்டாங்க. நீங்க நல்ல பாருங்க, நல்ல காரியத்துக்கு 1000 பேர் வர மாட்டாங்க. இந்த பின்வாங்கி போகும்போது பாருங்க, அவங்களுடைய இவனும் போவாங்க. ஏசப்பா பின்பற்றி வரும்போது பாருங்க, ஒவ்வொருத்தரையும் போக வேண்டியது. ஆனா ஏசப்பா மறிச்சிட்டாரு கூட பேரு வரை எடுத்தானே அவங்களும் இருப்பாங்க. இந்த சபைக்கு வரும்போது ஒருத்தரையும் நம்ம கூப்பிட்டு வர மாட்டோம். ஒருத்தர் வெளியே போனாலும் அவனுக்கு ஜாலியா ஆச்சு, இதான் ஜாக்கிரதை இப்படியே முடிச்சுட்டு போயிருக்கும். இப்படி அநேக சபையில நடக்கும். ஐயா நல்ல ஆழம் கட்டப்பட்டு வருது, இடிக்கப்பட்ட இடமெல்லாம் அடிபட்டு வருது. அப்ப நம்முடைய குடும்பம் கட்டப்படணுமானால் இடிக்கப்பட்ட இடமெல்லாம் எப்படி வரணும்? ஏன்னா ஜப ஜீவியத்தில் இடிக்கப்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் இடிக்கப்பட்டிருக்கலாம், கிருபையில இடிக்கப்பட்டிருக்கலாம், வரங்கள்ல இடிக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்துல கூட இடிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாகங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு வரணும். அப்படி அடைக்கப்பட்டு வந்தாதான் யார் உள்ள வர மாட்டார்? சாத்தான் உள்ள வர. அதனாலதான் பவுல் பயந்தார். ஏன்னா கொரிந்து சபை இன்னும் கட்டப்படாம இருக்கு, விரும்ப வாங்கி இருக்கு, வரங்கள் வாங்கி இருக்கு, ஒரு பலன் இல்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செய்யல? ஆவியினால கூட்டி கட்டப்படல. அங்க அவ்வளவு தூரம் மாம்சத்துக்கு கீழே இருக்கு. அதனால பவுல் ஒவ்வொரு வாரமும் பயந்தார். என்ன பயந்தார்? உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகி விடுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன். திருமணம்னா சபதானே, நல்ல வரவாங்க சபதானே, ஒரு சம்பூர்ணத்துக்கு எல்லாம் குறைவே இல்லாத சபதானே. அப்பயே அந்த சபையை பார்த்து அவர் பயப்படணும். ஆவியினால கட்ட முடியல அந்த சபையை. ஆவிக்கும் கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா மாம்சம் ஒன்று. நம்ம சபை கட்டப்படாததுக்கு காரணம் என்ன? நல்லது. ஒவ்வொரு குடும்பத்திற்கு வெளிப்பாடு கையில இருக்கு. அதனாலதான் அந்த குடும்பத்தினுடைய கண்களே எனக்கு தெரியும் போட்ட அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சுட்டு அது போல என்ன செஞ்சிருவாங்க? அதை அழைச்சிருவாங்கல்ல. என் வேலை ஈஸி தானே. இப்ப எனக்கு தெரியல போட்டோம், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களே அடிச்சிடலாமே. தெரியும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நம்ம குடும்பத்துல சாத்தானுக்கு அதிகமாக இடம் இருக்கு. ஏற்றுக்கொள்வீங்களான்னு தான் எனக்கு தெரியும். நான் தந்ததை சொல்லி சத்தியத்தை சொல்ல பேசதான் சொல்லுவேன். அதை பற்றி நம்ம குடும்பத்துல சாத்தானுக்கு என்று சில ஓட்டைகளை நம்ம வச்சுக்கணும். அவன் அந்த ஓட்டை வழியா வந்தா ரொம்ப நாள் வீட்டை எலி வந்து ரொம்ப நாள் யோசனை உயரமாக ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை எதுக்கு போட்டிருக்குன்னா ஒரு வயர் அதற்கு அடிபட்டிருக்கு. எலிக்கு எதுக்கு இருக்கு? எல்லா பக்கமும் அடைச்சிட்டான். இது மட்டும் அவன் அந்த வழியை எனக்கு
சாத்தானுக்கு சின்ன போடுறது. ஏன்னா வாழு தானே, வாழ்ந்த ஈசு தலைப்பாகம் போகிறதான கஷ்டம். வாழு ஈசு உள்ள வந்துருமே, அப்போ அவனுக்கு எவ்வளோ ஓட்ட போதும், சின்னதாக ஓட்ட போட்டு அவன் உள்ள வந்து அழகா வேலையை முடிச்சுட்டு அவன் பாட்டு போயிடலாம். இடிக்கிறது ஈஸி, கட்டுவது தான் கஷ்டம். உங்க குடும்பம் கட்டப்பட எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, இது 100% உண்மை. இது 100% உண்மை. உங்க குடும்பம் கட்டப்பட நீங்க எனக்கு ஒத்துழைப்பு தரணும். எனக்கு கத்தருக்கு முன்பாக நின்று ஆடி தரணும் சொல்லுங்க. அப்படி நீங்க தந்திருந்தா உங்க குடும்பத்தை இந்நேரத்துக்கு கட்டி எங்கேயோ கொண்டு போயிடலாம். இவன் சொல்ல நம்ம என்ன கேட்க, இதெல்லாம் எங்க வாட்டில் இருக்க போய்தான் இந்த மாதிரி சுவாமெல்லாம் உள்ள வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரி சுவாமெல்லாம் உள்ள இருக்கிறனாலதான் இன்னும் அந்த ஆளை அது பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இவன் நம்ம ஃப்ரெண்டு, இவன் நமக்கு நிறைய இடம் தராரு, இதே இவனே வசதியா இருக்கான், அதனால ரொம்ப ஒரு சாத்தா ஒரு கதை நல்லா கேட்கும். தூங்காதீங்க. ஒரு சாத்தா 3 குட்டி சாத்தான்னு அனுப்புனாங்க சபைக்கு. நான் கேட்டது ஒரு ஊழியக்காரங்க, நான் கேட்டேன். ஒரு சாத்தா வந்து சொல்லிச்சான், பார்த்துட்டு போய் அங்க எல்லாரும் பரவசத்துல பாடுறாங்க, அப்படி இது பண்றாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்கள நம்ம தடை பண்ணிடுவோமா? அவனை விட்டு, அவன் யாருதான், நம்ம ஆளுதான். ஏன்னா அவன் எப்படிதான் பாடுதான், பரவசத்துல பாடுதான். அதனால அவன் ஒண்ணுமே நம்ம செய்ய வேண்டாம், அவனே இல்லை, அவன் மூலமே நம்ம எல்லாம், அவன் நம்ம ஆளுதான். 2வது குடிசாத்தம், அந்த குடிசாத்தம் என்ன பார்த்துருக்கு, இவர்கள் சொந்த பிரசங்கத்தெல்லாம் வாங்கி கரெக்டா முடிச்சுட்டு இருந்திருக்கு. நேரம் இந்த சாத்தாட்ட வந்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, அவன் பாயிண்ட் எல்லாம் கரெக்டா குடிக்கான், கரெக்டா பிரசங்கத்தெல்லாம் நோட் பண்ணலாம், அவனுக்கு தடை பண்ணிடுவோமா அப்படின்னு. அவனையும் விட்டு எதுக்கு, அவன் குடிக்கதான் செய்வான், என்ன செய்ய மாட்டான், அதுபடி செய்ய மாட்டான் அப்படின்னா அவனுக்கு தெரியுது பாருங்க. யாருக்கு, சாத்தானுக்கு கூட தெரியுது நம்ம என்ன செய்வோம், எதுதான் செய்வோம், கண்டிப்பா அதுபடி. அதனால அவனையும் விட்டுட்டான். அவனெல்லாம் தொந்தரவே பண்ண மாட்டான், ஏன்னா அது யார் தான், அவன் வாழறதே அவன் வாழதான். அதனால அவனுக்கு இவனுக்கும் எந்த ஒரு தொந்தரமும் கிடையாது. 3வது குட்டிச்சாத்தான். அது என்ன சொல்லிச்சான், ஒரு சில வசனத்தை கேட்டு அதை கைகொள்ளணும் இருப்பதாக அதை தியானிக்காங்க. அப்ப அவங்களை என்ன செய்யும், அவங்க கிட்டேயே அவங்களை எப்படியாவது என்ன செய்ய கூடாத வசனத்தை அவன் ஆண்கட்டி எங்க போகுது. போல பரவசமா பாட்டு படிக்கிறவங்களையும் போல அந்த வசனத்தை கேட்டு அதுபடி நான் மாறணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அவன் மேல ஏன் அவன் மேல போகுது, இவன் மாறுனா சபை அவங்கள புரிஞ்சுக்கணும். இவனை மனம் திரும்ப விடவே கூடாது. நம்ம குடும்பத்துல அநேக இன்னும் மனம் திரும்பாம இருக்க அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். அதுல இருந்தும் நம்ம குடும்பம் மீட்கப்பட்டு கட்டப்படணும்னா என்ன செய்யப்படணும் அப்படின்றத நீங்க சொல்லணும். அப்ப நம்ம குடும்பம் கட்டப்பட எதுல கட்டப்படணும், 2 காரியம் ஒரு குடும்பத்துக்கு மிகவும் அவசியம். நல்ல கவனித்து, நம்ம குடும்பத்துக்கு 2 காரியம் ரொம்ப முக்கியம். 1 அப்போஸ்தலருடைய உபதேசம், 2 தீர்க்கதரிசனம். 2 கண்டிப்பா நீங்க வாசிக்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்று அந்த சபைக்கு யார் தேவை, அப்போஸ்தலரும் தேவை, தீர்க்கதரிசியும் தேவை. ஏன் பாச இந்த 2 என் குடும்பத்துக்கு வேணும். இந்த 2 நாங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2 கண்ணு எப்படி நமக்கு முக்கியமோ இதே போல அப்போஸ்தலருடைய உபதேசம்
உபதேசமும் தீர்க்கதரிசனமும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு தேவை? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம் எதுக்கு? நம்ம சுத்தமாக. அப்போஸ்தலருடைய உபதேசம் எதுக்கு? நம்ம சுத்தமாகுவது. ஒரு குடும்பத்திற்கு கண்டிப்பா அப்போஸ்தலருடைய உபதேசம் சபைக்கு போனா நிறைய பேர் உபதேசத்தை கேட்கறதே கிடையாது. பாஸ்டர் அந்த அக்காவே பார்த்து பேசுறாங்க, பாஸ்டர் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே பேசுறாங்க, பாஸ்டர் எங்க கையை வச்சுக்கிட்டே பேசுறாங்க. கவனம் எங்க இருக்கு? பாஸ்டர் வேலைதான் இருக்கு, தவிர பாஸ்டர் கொடுக்கிற உபதேசத்தை இந்த நோக்கத்தை உபதேசத்தின் மேல திரும்பி இருக்கா எப்பவோ நம்ம என்ன ஆயிருக்கலாம், பரிசுத்தமாயிருக்கலாம். அப்ப நம்ம இன்னும் பரிசுத்தமாக கூடாம இருக்க காரணம் என்ன? நம்ம என்ன பார்த்தோம்? பாஸ்டர்தான் பார்க்கவே தவிர அவர் மூலம் கொடுக்கிற உபதேசத்தை பார்ப்பது அல்ல. நிறைய சபை அப்படிதான். நான் இவ்வளவு உதாரணம் சொல்றேன். ஜெகன் பாஸ்டர் ஒரு அம்மா போய் அவர் வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா வரல, அந்த மாஸ்டர் இவட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்காரு. இவரும் போய் கேட்கறது, ஏம்மா நீங்க அந்த சபைக்கு போல ஏதாவது நல்ல காரியமா இருந்தா அந்த அம்மா சொன்ன காரியத்தை பாரு. அந்த பாஸ்டர் நின்ன இடத்துல இருந்தே வசனம் எந்த ஹோட்டல்ல போய் சொல்றாங்க, சர்ச்சை ஏற்றுவா அந்த பாஸ்டர் அவருக்கு வரதானே அவர் செய்வாரு. அந்த பாஸ்டர் என்னவா செய்தார்? அந்த பாஸ்டர் அங்க நடக்கா வலதுபுறம் எவ்வளவோ, வலதுபுறம் இடதுபுறம் எவ்வளவு நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து பிரசங்கம் வந்தார். அவருக்கு நின்று தூக்கம் வந்துடும், அதனால அவர் என்ன செய்தாரு? நடந்து பிரசங்கம் பண்ணுதார். உடனே இவர் சொன்னார், அப்ப இத்தனை நாள் அந்த சபையில இதான் பார்த்திருக்கியாமா? ஆமா பாஸ்டர், நான் அந்த பாஸ்டர் அங்கேயும் இங்கேயும் ஏதாவது நடப்பாரு, நம்ம அப்படியே இங்கே இருக்கலாம் பார்த்தேன். அவர் என்ன செய்ய மாட்டேங்காரு? நடக்க மாட்டேங்காரு. அதனால என்ன போயிட்டேன், உடனே ஜெகன் பாஸ்டர் பார்த்தாரு, போன் பண்ணிட்டார், ஐயா இந்த அம்மாவை பொறுத்து நீங்க கவலையே பட வேண்டாம், கணக்கே கேட்க மாட்டேன். நீ எப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த அம்மா கேட்க வந்ததே எதுக்கு? அந்த உபதேசத்தை அந்த யாரை பார்க்க? உங்களை பார்க்க தான் வந்திருக்கு. அப்படியா? அப்ப இதை பத்தி நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே. சபைக்கு வந்தா உபதேசத்தை கேட்க, சபைக்கு வந்தா அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும். அநேக சபைகளுக்கு தான் அந்த ஊழியக்காரன் பார்த்து 10 பேர் போறது, அந்த ஊழியக்காரன் பார்த்து இங்க ஒரு 10 பேர் போறது. என் ஊழியக்காரன் பகவத்து கொண்டு போவான், எங்க நம்மளும் பகவத்து கொண்டு போவது ஊழியக்காரன் அல்ல, வசனம். எது நானானாலும் யோசுவாவை கொண்டு போக முடியாது, யோசுவானாலும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அவரவர் போனாதான் அவரவர் யாரும் கஷ்டம் யாரும் உட்கார்ந்ததுன்னா கவர்மெண்ட் இடத்துக்கு போக முடியும். சரிதானே? அவரவர் போனாதான் அவரவர் பார்க்க முடியும். அதனாலதான் ஒரு வாலிபன் பின்னாடி வருத்தப்பட்டான். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும். இந்த வாலிபருக்கு போதகர் எவ்வளவோ சொல்லியிருக்கார். எப்பா இப்படி இருக்காத, அதுல மனம் பெறும், எப்பா இப்படி இருக்காத, அதுல இருந்து மனம் பெறும். ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கா? இந்த போதகர் சொல்லை கேளாமலும் உபதேசம் பண்ணும் போது செவி கொடுத்தால் மாத்திரமே நம்ம சுத்தமாக முடியும். உபதேசம் பண்ணும் போது நான்
குடும்பமும் எப்போது செவி கொடுக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த உபதேசத்தினால நம்மளை என்ன செய்வார்? சுத்தமாக்குவார். முதல்ல அவர் சபைக்கு வந்தா உபதேசத்தினாலதான் உங்க நோக்கம் போகும். இல்ல பாஷா அந்த குடும்பம் அப்படி இருக்கு, அந்த குடும்பம் அப்படி இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஊழியர்கார ஊழியர் மீட்டிங்ல சொல்ற கேட்டதான் வரதெல்லாம் இருக்கு. உபதேசத்தை கேட்கவே இல்லை. அந்த உபதேசம் இருக்கு இது வரைக்கும் கேட்டிருந்தா அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கோம்? இன்னத்துக்கு நல்லா மாறி அநேக ஆத்மாக்களை சம்பாதிச்சிருக்கோம். ஆனா அந்த அம்மா ஃபுல்லா இத்தனை வாரம் வந்ததெல்லாம் இருக்கு. மாசு கொஞ்சம் அசைந்தாரா, கொஞ்சம் டான்ஸ் ஆடுறாரா, இது எதுக்கு நமக்கு? எதுக்காக சபைக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்? நம்மளை எதுக்காக சபை கொண்டு வந்தார்? நீ கூட்டி நான் செஞ்சேன் வந்தேன். சபைக்கு எதுக்காக கூட்டி கொண்டு வந்தார்? கொஞ்சம் யோசி. ஆரம்பத்துல எல்லாம் உபதேசத்து மேல நோக்கம் இருக்கும். ஏன்னா அப்ப கஷ்டம், அப்ப வறுமை, அப்ப நிம்மதி இல்லை, அப்ப குடும்பத்துல சமாதானம் இல்லை. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்காக அவளோடு வந்தோம். ஆனா இப்ப எல்லாம் வந்துட்டு அதனால இப்ப நோக்கம் எங்க போயிட்டு அவன் இப்படி இருக்கான், அவன் நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கான், கொஞ்சம் வருமானம் வருதோ எங்க வந்து சபையில எதுக்கு அந்த நல்ல அந்த சரி பரவாயில்லையா? அவங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஏங்க கொடுத்தாரு, என் வீட்டுக்காரர் இங்க இருந்து நீங்க சர்ச்சில் இருந்து சிந்தனை எங்க இருக்கு? நிறைய அக்கா மாதிரி இப்படிதான் யோசிப்பாங்க. நமக்கு தான் தெரியாது. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அக்கா இங்கேயும் பயங்கர பார்த்து பிரசங்கத்தை கவனிப்போம். நம்ம குடும்பம் வசனம் கேட்கும் போது இருதயமும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உண்டு. உபதேசம் மட்டும்தான் நம்ம சுத்தமாக்கும், ஊழியக்காரர் அல்ல. எது சுத்தமாகும்? உபதேசம் மட்டும்தான் நம்ம சுத்தமாகும். அதனால யோவான் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க இயேசப்பா என்ன சொல்றாருன்னு பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப என்ன இருக்கணும்? ஒரு குடும்பத்துக்கு சத்தியம் தேவை. ஏன்னா அந்த சத்தியத்தினாலே நீதிமன்றம் என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம். அப்ப நம்ம குடும்பத்துக்கு தேவையானது என்னது? வசனம் தான். ஒரு சபை, சில சபையில எல்லாம் பாட்டு ஆராதனைக்கு எவ்வளவு ரொம்ப நேரம் கஷ்டம் பாடு 1 மணி நேரம் கொண்டு போறாங்க. நீங்க என்னன்னா சில இடத்துல தான் 1 மணி நேரம் பாடல. ஆனா வசனம் ஏன்னு கேட்டா ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. நீங்க இயேசுவையே அவங்க கலக்க விட்டார். கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என்ன செய்ய பிரசங்கம் பண்ணுனாரு. ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. சமயத்தை சுருக்கிய வார்த்தை எவ்வளவு நேரம்? காமன் நேரம். சரி, அது அவங்களுக்கு கத்தர் கொடுத்த வெளிப்பாடு அப்படி. ஆனா ஒரு சபைக்கு மெயின் என்னது? வசனம் தான். ஏன்? அந்த வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். அப்ப இரண்டாவது என்ன வேணும் ஒரு குடும்பத்துக்கு? தீர்க்க தரிசனம். ஏன் தீர்க்க தரிசனம் வேணும்? நீதிமொழிகள்
29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க யார் வசனம் சொன்னாங்க? அதுல ஒண்ணு நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஏன் நம்ம குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனம் வேணும் என்றால் நம்ம சீர்கெட்டு போகக்கூடாது. தீர்க்க தரிசனம் ரெண்டு விதத்துல, ஒண்ணு நம்ம சோர்ந்து போகும்போது நமக்கு கத்த தீர்க்க தரிசனமா பேசணும், இரண்டாவது நம்ம ரூட் வேற பக்கம் போகும்போது தீர்க்க தரிசனமா பேசணும். இந்த ரெண்டுமே எதுக்காக? நம்மளுடைய நன்மைக்காக. அதனால்தான் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் என்ன நீங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அன்பை நாடுங்கள். ஞானம் அப்ப வர வேணுமானால் என்ன வேணும்? விருப்பம் வேணும். எனக்கு இந்த வரம் வேணும், அந்த வரம் வேணும்னா அதெல்லாம் விருப்பம். ஞான வரங்களை விரும்புங்கள். விசேஷமாய் ஏன்னா அதுதான் நம்ம என்ன செய்யாது, சீர்கெட்டு போக. நோவாவுக்கு தீர்க்க தரிசனம் வரலன்னா நோவா குடும்பம் என்ன ஆகிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு. நோவா குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனம் வரலன்னா நோவா குடும்பம் என்ன ஆகிருக்கும்? தண்ணியோட தண்ணியா தேவ எச்சரிப்பு பெற்று நோவா எதை பெற்றான்? எப்போதுமே நமக்கு தேவ எச்சரிப்பு கண்டிப்பா தேவை. தேவனுடைய இறக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய எச்சரிப்பு நமக்கு கண்டிப்பா இல்லைன்னா நம்ம மாற மாட்டோம். இல்லைன்னா நம்ம கண்டிப்பா மாற மாட்டோம். தேவ எச்சரிப்பு கொடுப்பதான் தீர்க்கதரிசனம். தீர்க்கதரிசனம் நமக்கு வருவது நம்ம நல்லதுதான், நம்ம குடும்பத்தினுடைய நல்லதுதான். அநேகருக்கு அது தெரியாது. தீர்க்கதரிசனம் வருதான் நம்முடைய நல்லது. ஏன் நான் இன்னும் மாறணும்னு அவர் எனக்கு ஏதோ ஒன்று தரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக எனக்கு என்ன செய்தார்? முதலாவது ஒரு எச்சரிக்கை. ஐயா இந்த ரோட்ல போகும் சிலர் நல்லவனா இருப்பான், போகும்போதே சொல்லுவான் அங்கே யாருக்கா போலீஸ்காரங்க இருக்கான், உடனே பண்ணலாம் அப்படியே கூட்டம் போவான். என்ன செய்வான்? அப்ப அந்த எச்சரிக்கை நல்லதா கெட்டதா? அது நல்லது. இது எப்போதுமே தீர்க்கதரிசனம் நமக்கு ஏசப்பா நமக்கு ஆறுதலா பேசணும்னு மட்டும் விரும்பாதீங்க. அதை விரும்புங்க, ஆனா அதை மட்டும் விரும்பக்கூடாது. எப்படி பேசணும்? எனக்கு எச்சரிப்பாவும் பேசணும்னு விரும்பும். ஏன்? இதுதான் அப்பதான் நான் இன்னும் என்ன ஆவேன்? ஆந்தராவே நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆந்தராவே பேசிட்டு இருந்தா அவன்கிட்ட உள்ள நிறைய குணங்கள் என்ன செய்யாது? அப்பப்போ என்ன செய்யணும்? அவனை ஆறுதலும் தேவை, எச்சரிப்பும். இயேசு யார் மேல் அன்பா இருக்கிறாரோ அவர்களை சிந்தித்து இருக்கிறார். எதுக்கு? நம்மளுக்கு இருக்கு. பிறப்பும் கடித கொடுத்தலும் ஞானத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு எது ஞானத்தை கொடுக்கும்? காசா, தங்கம், வைரம். தங்க வைரம் என்னதான் இருக்கு? வைரம், 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 செம்பு, இதெல்லாம் நல்லது. அதே சமயம்
சிச்சையும் கடிந்து கொள்ளுதலும் உங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அப்பதான் அது எங்க பிள்ளைகளுக்கு எது கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும். நீதிமொழிகள்ல இருக்கு. சிச்சையும் கடிந்து கொள்ளுதலும் பிறவும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அப்ப என் குடும்பம் கட்டப்பட ரெண்டு வேணும். ஒண்ணு என்னது? அப்போஸ்தலருடைய இரண்டாவது தீர்க்கதரிசனம். அடுத்து வாசிங்க. இப்ப என் குடும்பம் கட்டப்பட எனக்கு என்ன வேணும் பாருங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக குடும்பம் எப்படி இருக்கு? இடிக்கப்பட்டு இருக்கு. அதுக்கு வாசலே இல்ல. வாசல் யாரு? இயேசுதான் வாசல். கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய அநேக குடும்பங்கள் அப்ப யார் இல்ல? கிறிஸ்துவை காண முடியல. அவங்க அந்த வீடா? அந்த வீடு வேறதான். என்ன வீடு? கிறிஸ்தவ வீடு. வருதெல்லாம் ஐயா கிறிஸ்தவ வீடுனா அங்க யாரு வெளியே தெரியணும்? இயேசுதான் வெளியே. அந்த அளவுக்கு நம்ம வீடு எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். எப்போதான் சண்டை, எப்போதான் இது போராட்டம். வீட்டிலேயே இருக்க முடியல மாஸ்டர். ஏன் இருக்க முடியல? வீட்டுல என்ன இருக்கு? வாட்டர். வீட்டுல என்ன இருக்கு? அந்த வீட்டுல வாட்டர் இருக்கனால வீட்டுக்குள்ள இருக்கு. அது என்ன வாட்டர்? இதுக்கெல்லாம் பாஸ் எல்லாத்தையும் போயிட்டு என்ன செய்ய? நம்ம குடும்பத்தை குறித்த வாரம் யாருக்கு உண்டாகணும்? என் குடும்பம் கட்டப்படணும். அந்த வாரம் நமக்கு இருக்கணும். நெகேமியாவுக்கு வந்தது முதலாவது என்னது? அலங்கம் இடிப்பட்டதும் அது மாசங்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதும் கிடக்கிறது என்பதை கேள்விப்பட்ட போது அவனுக்குள்ள என்ன வந்தது? என் குடும்பத்தில் எத்தனை பேரும் மனம் திரும்பாம இருக்காங்களே என்று கேள்விப்படும் போது நமக்கு என்ன வரணும்? பாரம் வரணும். நம்மளே சொல்லிடுவோம், அவங்க எல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்க பாஸ்டர். அவங்க எல்லாம் இந்த அலங்கத்தை கட்ட வாய்ப்பே இல்லை. ஆனா நெகேமியாவுக்கு பாரம் வந்தது. எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க இந்த அலங்கத்தை கட்ட முடியாதுப்பான்னு. ஆனா நெகேமியா பாரப்பட்டார். இந்த அலங்கம் என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். அலங்கம் கட்டப்பட்டாலும் ஆலயம் கட்டப்படும். ஆலயம் கட்டப்பட்டாலும் மகிமை இன்னும் பெருசா மாறும். அதனால நெகேமியாவுக்கு என்ன வந்தது? பாரம். அப்ப நம்ம குடும்பத்து மேல நமக்கு என்ன வேணும்? நம்ம சொந்தக்காரர்கள் ரசிக்கப்படலையா? அவங்களை குறித்து நமக்கு ஒரு பாரம். நம்ம அயலகத்தால் ரசிக்கப்படலையா? அவங்களை குறித்து நமக்கு ஒரு பாரம் இருந்தாதான் அவங்களுக்காக உட்கார்ந்து என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க. மற்றபடி நம்ம என்ன ஜெபம் பண்ணவானாலும் நானும் ஒரு வித்தியாசம். காரணம் என்ன இல்லை? பாரம் இருந்தா தெரியும். பாரம் இருந்தா கண்டிப்பா நீங்க காணாம ஸ்திதி இந்திய எவ்வளவு வேலை இந்திய யோசனை அப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒண்ணு கிடையாது. அப்போ ஏசப்பட்டு உட்கார்ந்து என் பிள்ளை இப்படி உட்கார்ந்து முடியும். அந்த பிள்ளைக்காக உட்கார்ந்து எப்படி ஜெபிக்க முடியுது? ஏசப்பா அப்ப தரமாட்டேன்னு சொன்னாலும் ஏசப்பா பாதத்துல உட்கார்ந்து இருந்தால எப்படி முடிஞ்சது? அந்த
பாரம் இருந்தால்தான் கர்த்தருடைய பாதத்துல உட்காரணும். பாரம் இல்லையானால் கர்த்தருடைய பாதத்துல என்ன செய்ய முடியாது? உட்கார. அது குடும்பத்துக்கு எல்லாம் சரி, பிள்ளைகள்லாம் சரி, யாருக்கு நமக்கு ஆனாலுமே நம்ம மேல நமக்கு பாரம் இருந்தாதான் நம்ம பக்கம் போட்டு நம்மளால உட்கார்ந்து ஜெபிக்கணும். இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. நீங்க அவனை அசைச்சு பாருங்க, மேல தூக்கி உட்கார வச்சு பாருங்க, ஜெபிக்க மாட்டான். கண்டிப்பா மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட என்ன இல்லை? முதலாவது நம்மளை குறித்து ஒரு வாரம் இருக்கு. நான் இன்னும் பரிசுத்தணும், நான் இன்னும் பரமத்துக்கு போகணும். ரெண்டாவது நம்முடைய குடும்பத்தை குறித்து பாருங்கள். மூணாவது நம்ம பிள்ளைகளை குறித்து பாருங்கள். நாலாவது நம்ம சொந்த பந்தங்கள் குறித்து பாருங்கள். அப்பதான் உட்கார்ந்து என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க. இப்போ வாசிக்க 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், சீக்கிரம் முடிச்சு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனமும் வாசிக்க. கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றார். சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். நல்ல கவனிங்களே, 7 குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசனம். இந்த தீர்க்கதரிசனத்தை சாமுவேல் அறிவிக்க. சாமுவேல் அறிவிச்ச போது ஏழையும் கேட்கார். ஆனா என்ன பாரம் ஆகுது? ஐயா, நான் உன் குடும்பத்துக்கு நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன். இன்னைக்கு நீ மறித்து போவான்னு சொன்ன போது எசேக்கியா உடனே அழுது ஜெபிச்சார். அவன் ஜெபம் அவனை பாதி விட்டது கூட என்ன செய்ய விடல, தாண்ட விடல. அந்த வாரம் யாருக்கு இல்லை? ஏன் ஆசாரிக்கு? எப்போ உன் குடும்பத்துக்கு நியாயத்தீர்ப்பு வருது, உன் பிள்ளைகள் எல்லாம் நரகத்துக்கு போவாரு, நீ என்ன செய்? உட்கார்ந்து ஜெபிக்கணுமே. ஒரு தீர்க்கதரிசனம் கர்த்தர் கொடுக்கும் போது அதுக்காக உட்கார்ந்து ஜெபிக்க. நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் போது அதுக்காக உட்கார்ந்து ஜெபிக்க. இந்த நபர் இந்த நகர் இந்த கிராமத்தை மதிக்க போறான்னு கர்த்தர் உங்களுக்கு காட்டுனா அதுக்காக உட்கார்ந்து என்ன செய்ய? ஜெபிக்க. டிஎல் மூடி ரொம்ப கலைப்போட பிரசங்கம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தாரா நைட்டு 11 மணி. பக்கத்துல போய் ரொம்ப ஒருத்தன் சூசைட் பண்ண போறான். நம்ம என்ன செய்யணும்? அப்படியே உட்கார்ந்துருக்கணும். இவருக்கு இங்க சொல்லுதா கர்த்தர், எப்ப நீ போய் அவனுக்கு என்ன செய்? சுவிசேஷம் அறிவி. அவன் நான் அன்னைக்கு நைட் என்ன செய்ய போறான்? மறித்து போறான். டிஎல் மூடி ரொம்ப கலைப்பா. காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா போய் அறிவிச்சு உடனே போய் நீ சொல்லுங்க. இவரு கலைப்பில் என்ன செஞ்சுட்டாரு? நம்மளும் சென்றாலும் கலைப்பில் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணாம தூங்கிடும். தூங்கணும் அப்படியே தூங்காது. ஒரு 5 நிமிஷமா ஜெபம். ஏன்னா ஏதாவது ஒரு காரியத்துக்கு நைட்டு என்ன நடக்கும்னு நமக்கு ஆட்டுக்காய் வருமானம் தெரியாது, நெஞ்சு வலி வருமானம். அந்த 5 நிமிஷமாவது செய்கிறது. என்னை, என் குடும்பத்தை, எனக்கு தந்த எல்லாரையும் நீ என்ன செய்யும்? இப்ப நீயும் முடிட்டு சொல்லி அவன் தூங்கிட்ட. காலையில பார்த்தா ஐயா, நம்ம குடும்பத்துல இத்தனை பேர் மறைத்து பாவத்துல மறைத்து இருக்காங்கிறத நம்ம கண்ணால கண்டுமே நமக்கு என்ன வரல? பாருங்க வரலையே. நம்ம குடும்பத்துல இன்னும் இத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே என்பதை நம்ம கண்ணால கண்டுமே நமக்கு என்ன வரல? ஆனா இந்த நிகழ்ச்சிய காதால கேள்விதான் பட்டா. ஆனா இவனுக்கு என்ன வந்தது? பாரம் வந்துட்டு
நம்ம குடும்பத்துல இன்னும் எத்தனையோ பேருக்கு ரட்சிக்கப்படல. நம்ம கண்ணால பார்த்தோம், ஆனா என்ன ஆக மாட்டேங்குது. மரியாள் தன்னுடைய சகோதரனுக்காக இரண்டாவது நெகேமியாவுக்கு என்ன இருந்தது? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. இரண்டாவது என்ன வரணும்? கண்ணீர் வேணும். என் குடும்பம் கட்டப்படணும்னா என்ன வேணும்? கண்ணீர். ஃபர்ஸ்ட் பாரம் வேணும், இரண்டாவது என்ன இருக்கணும்? கண்ணீர். மரியாள் மாத்தாளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரும். யார பத்தி? சகோதரன். அவன் எப்படி போயிட்டு பார்த்து அவன் தான் செத்துட்டான். அவனை இன்னும் எங்க போய் உயிரோடு எழுப்ப? அவனை என்னைக்கு நம்ம மறந்துருக்க செய்ய? நம்ம ஜெபிச்சு என்னத்தை நண்டோம்? இப்ப பாட்டு பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கான். இங்க எவ்வளவோ வேலை இருக்கு. நல்ல கவனி, உங்க குடும்பத்துல ஒருத்தங்க ஜெபிக்காங்கன்னா அவங்களை ஜெபிக்க என்ன செய்ய விடுங்க. இல்லைன்னா உங்க மேல இருக்கிற ஆதி பாவமுடைய ஆவி. பாவம் இஷ்டவேல் கடவுள அவங்க சும்மா இருந்தா தேவனை நோக்கி ஜெபிச்சிருவாங்க என்று சொல்லி அவங்க மேல என்ன செஞ்சான்? அதிக சுமைய சுமத்துதான். சும்மாவே இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம வீட்டுல இந்த ஜெபிக்கிற ஆளுங்க நம்ம பிடிக்க, நம்ம கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க ஜெபிச்சா நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதனால அவங்க என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கவும் விடக்கூடாது, ஜெபத்துக்கும் விடக்கூடாது. என்னால உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேளு. ஒரு குடும்பத்துல ஒரு ஆளாவது ஜெபிக்கிற ஆளு இல்லைன்னா அந்த குடும்பம் தேவ சன்னிதியில போய் நிக்கவே நிக்க. இது உண்மை. மாத்தாளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர், தன் சகோதரன் கொடுக்கும் போது வார்த்தை. ஆனா மரியாள் 4 நாள் வாரத்தோடு கண்ணீர் சந்ததான். மரியாளுடைய கண்ணீரை கண்டு இயேசுவும் கண்ணீர். ஜபத்தை யாரும் ஆட்சி பண்ணாலும் கவலைப்படாது. இவருக்கு வேற வேலை இல்லை, ஜபம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரும் என்ன சொன்னாலும் கவலையும் படல. நம்ம கண்ணீரை காக்கிற ஒரு தெய்வம் அவங்களுக்கு அப்பமா தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வேண்ட தெரியாது, ஜபம் பண்ணாதான் தெரியும். ஜபம் பண்ணாதவங்களுக்கு ஜபத்தினுடைய வேண்மை என்ன தெரியும்? அவங்க யாசதான் செய்வாங்க, அப்பமா தான் நினைப்பாங்க. நினைச்சிட்டு மாட்டோம், நம்ம ஜெபிப்போம். நம்ம கண்ணீர் ஒரு நாள் என்ன செய்யும்? அவங்களுக்கு கொடுக்கும். மாத்தாளுக்கு மரியாதை ஜெபிச்சது ஒரு அற்பமா தான் இருந்தது. ஆனா அவன் கண்ணீர் தான் யாரும் வெளியே போச்சு. நான் சொல்றேன், நம்ம குடும்பம் என் குடும்பத்துல இன்னும் மனதிற்பாதவே இருக்காங்க. அவங்களுக்காக உட்கார்ந்தாங்க கண்ணீர். நல்லா ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஒவ்வொரு அப்பா என்ன பண்ணுங்க, கண்ணீரும் ஒரு கையில கண்ணுக்கு போயிடும். இந்த கண்ணீர் எதுவரும் ஏன்னா நம்மளால எந்த குடும்பத்தையும் கண்டிப்பா மாற்ற முடியும். எழுதியே தரணும். நம்மளால கண்டிப்பா ஒரு குடும்பத்தையும் அதை நம்ம கண்ணீர் மாற்றும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்கிறவாய கண்ணீர் விதையை கொண்டு போவோம். அழுதுகொண்டே போனாங்க. அனைத்து அறிகளை எல்லாம் ஒன்று சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரமாய் நம்மளால யாரையும் மாற்ற நீங்க சொன்னா கேட்பீங்க. கண்டிப்பா நம்மகிட்ட இன்னைக்கு பிடிச்ச விஷயமே என்னதான் சொன்னா கேட்கணும். அதனால பரவாயில்ல முடிவு பண்றேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு டப்பா தண்ணி, கண்ணி. இந்த கண்ணீரை ஒரு கையில கொடுத்துட்டு மீதி அந்த கண்ணீரை என்ன செய்யும்? எங்க நம்ம மதிச்சாலும் நம்ம கண்ணீர் மதிக்கா. கண்ணீருக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. கண்ணீருக்கும் மரணமே கிடையாது. அதனால என்ன விதைங்க?
குடும்பத்துக்காக, குடும்பத்துல உள்ளவங்களுக்காக எதை விதைக்கணும். ஆனா இப்படி நீங்க ஜெபிக்க உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு போராட்டம் அதிகமா வரும். அதையும் சொல்லி பாஸ்டர், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் வார இடத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாஸ்டர். அன்னையிலிருந்து என்னதான் பாஸ்டர்? கண்டிப்பா எனக்கு என்ன போட்டிருக்கு? நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நான் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வாசிங்க. எதை விட்டாலும் எதை விடக்கூடாது? ஜபத்தை விடவே கூடாது. இதை நல்லா உங்க மனசுல பதிச்சு வைங்க. உங்க குடும்பத்துக்குள்ள எது இருக்கோ இல்லையோ, எது இருக்கணும்? கண்டிப்பா ஜபம் இருக்கணும். எது இருக்கணும்? ஜபத்துக்கு இடம் இல்லைன்னா நாங்க 10,000 ஓடி இருந்தாலும் என்ன இல்லை, கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஜபம் பண்ணி இப்படி வச்சுட்டாங்க. அடுத்து என்ன நடந்தது? ஜெபிக்க ஆரம்பிச்சோடனே டார்கெட் எல்லாம் எங்க போகுது? ஏன்னா இவங்க இரவும் பகலும் ஜெபிக்காங்க. எங்க நம்ம குடும்பத்துக்கு சாத்தானுடைய போராட்டம் அதிகமா இருக்குன்னு அதுக்கு தந்தாப்புல அதிகமா ஜெபிக்கணும். நம்ம வார்த்தை பார்த்துக்கணும். இந்த மாம்சத்துல நின்னவங்க இதை பார்க்கணும். எதை பார்க்கணும்? அவங்க அனுப்புறோம். எங்களுக்கு இப்ப இத்தனை பேர் கூட்டிட்டாங்க. யாரு? அரபியரு. முன்பு யாரெல்லாம் இருந்தா? சங்கடாத்தும் தொபியும் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த நல்லது பண்ணணும் ஆண்கள் இருந்தாரு. மற்ற குடும்பத்தை கெடுக்கணும் ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த குடும்பம் கட்டப்படணும்னா இங்க அவங்க கட்டக்கூடாது 2 பேர் இருந்தா இவன் கூட சரக்கு எத்தனை பேர் இருக்காங்க? உங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளோ யாரும் இன்னொரு பையனுக்கு விரோதமா கூட்டம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவன் எங்க கிரௌண்டை விட்டு வெளியே வருவான். அப்படியே சென்னை கிரௌண்டுக்கு சூழ்ந்து கொண்டுவோம், அடிச்சிருவோம். நீங்க உள்ள நடந்து அடிக்குவாங்க. எதுக்கு கூட்டம் கொடுத்தாங்க? எனக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை. ஆனா வந்தது சமாதானம் பண்ண வரல, சண்டை கூட எத்தனை வந்தாங்க. இங்கேயும் அதே வந்தது யாரு? சங்கலாத்தும் ஆரம்பத்துல 2 பேர். இப்ப வந்ததுதான் யாரு? சங்கலாத்து, தொபியா, அரபியரு, அம்மோனியரு, அசோத்தியரு, இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்த உடனே ஜபத்தை நெகேமியா கூட்டுதார். அப்ப எதை கூட்டணும்? எதை கூட்டணும்? நம்ம குடும்பம் இன்னும் கட்டப்படலைன்னா காரணம் என்ன? ஜபம் காணாது. எல்லா கேள்விக்கும் விளக்கி எது காணாது? ஜபம் காணாது. எந்த அளவுக்கு போராட்டம் போகுதோ அந்த அளவுக்கு ஜபம் போடாது. இப்ப இவன் ஜபம் கூட்ட உடனே இப்ப என்ன செய்தாங்க? சுமைக்காரருடைய பலம் எல்லாம் குறையுது. இப்ப டார்கெட் எங்க போகுது? ஜெபிக்கிறவன் மேலதான் டார்கெட். இதை கேட்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனா இதுல நிறைய அர்த்தம் இருக்கு. நான் சொல்றது என்ன உண்டு? நிறைய காரியம் உண்டு. இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க குடும்பம்லாம் எல்லாத்தையும் கட்டி இங்கே வந்துடும். நம்ம அதெல்லாம் செய்யாதனால எப்படி இருக்கோம்? ஏன்னா செய்யவும் மாட்டோம். அது வேற. இப்ப டார்கெட் எங்க போகுது? ஜெபிக்கிறவன் மேல அவன் வேலைனா குறைக்கணும். அவன் ஜபத்துல இருந்து அவன் இனி ஜெபிக்க கூடாது. உங்க மனைவி மேல ஜெபிக்க வைங்க. இல்லைன்னா நீங்களாவது அவங்க ஜெபிக்கிற நேரத்துல கூட கொஞ்சம் வேலையை கொடுத்து அவங்க என்ன செய்யாதீங்க. அப்படி இருந்த ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க முடியாது. உங்க குடும்பத்துல ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இல்லைன்னா நம்ம இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு
இத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டு யோசனை உங்க குடும்பத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு ஆளாவது இருக்காங்க. அப்ப கணவர் நான் நினைச்சுவாங்க, நீ வீட்டில் இருந்து ஜெபம் பாஸ்டர் சொல்லிட்டேன், நீ நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஜெபம் பண்ணாம இருக்கவும் கூடாது. ஏன்னா சில இப்படி தான் யோசிப்பாங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணணும் பாஸ்டர் சொல்லியிருக்கேன், அண்ணா நீ உட்காந்து என்ன செய் ஜெபம் பண்ணு, நான் போயிட்டு சாயங்காலம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்தேன், தனி நமக்கு என்னது 1 மணி நேரமாவது என்னோடு கூட இயேசுப்ப நம்ம அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும். அதான் இயேசுப்ப. இப்ப சுமைக்காதவருடைய பலம் குறைந்து போகும்போது மண்ணேடு ஆகத்தை இனி கட்டக்கூடாதுங்க. அப்ப அவன் டார்கெட் எங்க போயிட்டு ஜெபிக்கிறவன் வேலைதாங்க சாத்தானுடைய டார்கெட். அவனை ஜெபம் பண்ண விடக்கூடாது. அவன் ஜெபிச்சா குடும்பம் ரட்சிக்கப்படும், அவன் ஜெபிச்சா குடும்பம் மணந்துடும். அதுதான் சாத்தானுடைய டார்கெட். அதுக்கு யாரை கொண்டு இல்லை, உங்க கணவரை கொண்டு கூட சாத்தம் கிரியை செய்யும், உங்க பிள்ளைகளை கொண்டு கூட சாத்தம் கிரியை செய்யும். கணவருக்கு மனைவிமாரை கொண்ட கூட சாத்தம் என்ன செய்வான், கிரியை செய்யும். உங்க ஜெப நேரத்தை எடுப்பதுதான் சாத்தானுடைய டார்கெட். எதை எடுக்கணும், ஜெப நேரம். உங்க ஜெப நேரத்தை எப்படியாவது குறைக்கணும், ஏதாவது ஒரு வேலையை உண்டு பண்ணிட்டே இருக்கும். அன்னைக்கு தான் ஏதாவது பைப் உடையும், அன்னைக்கு தான் ஏதாவது வேலை வரும். ஏன்னா எதை குறைக்கணும், ஜெப நேரத்தை குறைக்கணும். இவன் ஜெபிக்க உட்கார்ந்தா குடும்பம் என்ன செய்யும், ரட்சிக்கப்படும், மணக்கும். தானியலுக்கு எங்க போராட்டம் இருந்தது, இவன் ஜெபம் பண்ணா கூடாது. அவங்க போராட்டம் என்னது, ஒண்ணு சாப்பாடு கிடைக்கணும் போராட்டம். அவன் எதுக்கு போராட்டம் வந்தாங்க, இவன் ஜெபிக்க கூடாது. இவன் ஜெபிக்க ஜெபிக்க பாபிலோன்ல என்ன உண்டாகுது, ரட்சிப்பு உண்டாகுது. அதனால சாத்தான் நம்ம என்ன விட மாட்டான். ஆனா சிங்கக்கவியா போய் தானியேல் என்ன செய்தார், ஜெபம். ஜெபிக்கிறவன் எங்க போனாலும் என்ன செய்யணும், என் ஃப்ரெண்டு வீடு, இதை நாங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கேன், இங்க எப்படி பாஸ்டர் பண்ணிட்டு ஜெபிக்க. நீங்க ஜெபிக்கும் போது அவன் பாப்பா தெரியுமா, அவன் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், எனக்கு வேண்டிய என்ன செய்யும், கண்டிப்பா ஒட்டணும் சொல்லுவோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், நான் ஊரட்டி போவேன், சில வெடிக்கல் சில கல்லெல்லாம் ஜாம ரெகுலர் பேங்க், சிலர் சொல்லுதான் பாஷை எனக்காக சொல்லுதாங்க, நமக்கு அது போதாங்க. நீங்க ஊரட்டி போனா ஒரு 2 ஜபம் குறிப்பாவது வருது, பாஷை எனக்காண்டி ஜபம் பண்ணிக்கிறேங்க, போகும்போது சொல்லி விடுவாங்க. நான் கேட்பேன், இதுக்காக ஜபம், இதுக்காக ஜபம் பண்ணிக்கிறேன், பாஷை ஜபம் பண்ணிக்கிறேன். ஜெபிக்கிறவன் மேலதான் சாத்தானுடைய என் குடும்பத்தில் போராட்டம் ரொம்ப இருக்கு, நான் ஜபத்தை கூட்டுறேன். எதை கூட்டணும், நமக்கு ஜபம் காணாது. கொஞ்சம் எதுக்கு நேரம் செலவழிங்க, இது உங்களுக்கு நல்லதுதான். நீங்க ஜெபிச்சா உங்களுக்கு நல்லது, நான் ஜெபிச்சா எனக்கு நல்லது. அவர்கள் ஜெபிச்சா புரியுது. அடுத்து என்ன செஞ்சா நெகேமியா 4ஆம் வசனத்தை வாசிங்க முடிச்சு. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. மூணாவது அவர்கிட்ட என்ன இருந்தது, உபவாசம். ஒரு வாரத்துல ஒரு வெள்ளிக்கிழமையும்
அல்லது செவ்வாய்க்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ உங்க குடும்பத்துக்காக என்ன செய்வீங்க? முடிந்த வரை உபவாசம் இருந்து செய்வீங்க. நம்ம குடும்பத்துக்கு தேவையானது 3: 1 பால், 2 தண்ணீர், 3 உபவாசம். மதியம் 4 நாள் உட்கார்ந்தோம். மதியம் எத்தனை நாள் உட்கார்ந்தோம்? நம்ம 1/2 மணி நேரம் உட்கார்ந்தோம். ஒரு 10 நிமிஷம் கண்ணீர் விடுவோம். என்ன எதிர்பார்ப்போம்? அந்த மனிதனுக்குள் மாற்றம் வரட்டும் கத்தா, வரட்டும் கத்தா. 10 நிமிஷம். ஆனா மரியாள் 4 நாள் உட்கார்ந்தார். எத்தனை நாள்? 4 நாள் உட்கார்ந்து என்ன விட்டா? கண்ணீர். அந்த கண்ணீர் யார் கொண்டு வந்தது? பரலோகத்தில் இருக்கிற இயேசுவா இங்கே இறக்கணும்னா எதனால முடியும்? கண்ணீரால் முடியும். பரலோகத்தில் இருக்கிற இயேசு உங்க வீட்டுக்கு இறங்கி வரணும்னா உங்களுக்கு உள்ள கண்ணீரால. கண்ணீர் விட்டுட்டீங்கன்னா அந்த கண்ணீரை இயேசப்பாவோட தாண்டவே முடியும். ஒரு நபருக்காக நீங்க கண்ணீர் சிந்தி நல்லா ஜெபிங்க, கண்டிப்பா அந்த கண்ணீர் அந்த நபரை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை போய் போகும், கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நல்ல ஜெபி, நல்ல கண்ணீர். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதற்குரிய தகுதியினால நீங்கள் உங்களுடைய சன்னதியில் கூட்டி சேர்த்து எங்களுடைய குடும்பம் கட்டப்பட தேவையானவைகளை எங்களுக்கு நீர் கற்று தந்தீரே. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய குடும்பங்களில் இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களை பிடித்ததான பாடங்களை இன்னும் அதிகமாக எங்களுக்கு தாரும். நாங்கள் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அந்த யோசுவா சொன்னானே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, என்னுடைய வீட்டாருக்காய் இன்னும் அதிகமாய் பாரம் எடுத்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தரணுமே. இன்னும் அதிகமாய் கண்ணீர் விட்டு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தரணுமே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்தணுமே. இது ஏதோ ஒரு வார்த்தையாக நாங்கள் கேட்டுவிட்டு போயிடக்கூடாதப்பா. கர்த்தாவே, இதில் உங்களுடைய பாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து எங்களுடைய குடும்பத்துக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபைதார். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. Hallelujah, hallelujah, hallelujah.